இது அபிகன் அத்தியாயம் 1 மேகதூதன். மறுநாள் காலை விடிந்து எழுந்திருத்தேன். மணி 7 இருக்கும். அன்று ஞாயிறு, எனக்கு விடுமுறை நாள். கோவிலுக்கு சென்று என்னை இன்னலுக்கு உள்ளாக்கும் நல்லுள்ளத்தை பார்த்து வரலாம் என்று நினைத்தேன். கிளம்பிவிட்டேன். நான் அமைதியை தேடும் பொழுது செல்லும் கோயில்தான். அங்கே நல்ல தரிசனம் கண்டு மெய் மறந்து கண் அயர்ந்து கண்மூடி அவர் முன் நின்றேன். என் மனதுக்குள் அழுகையும் ஆத்திரமும் அடைத்து குமுறிக்கொண்டு வந்தது. என் நெற்றியில் பூசாரி நான் கண் மூடியிருக்கும் நேரத்தில் திருநீறு பூசினார். கண் திறந்து பார்க்கும் பொழுது என் பின்புறமாக யாரோ வெருண்டு ஓடுவது போல தோன்றியது. திருநீரை என் கையில் தந்த பூசாரி, அது ஏனம்மா உன் கணவன் என் கையை சற்று நேரத்தில் உடைத்துவிட பார்த்தான். சதிகாரன், உனக்கு திருநீர் பூச வந்தது ஒரு குற்றமா? திருநீரை உனக்கு பூசிவிட்டு எங்கே ஓடுகிறான்? எங்கே போய்விட போகிறான்? ஓடுகாலன் வரட்டும். தயிர் சாதம் சாப்பிட்டால் என்ன? உடம்பில் வலி இருக்கிறது. இன்று ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று ஐயர் முகத்தில் சிவன் ருத்ரதாண்டவம் ஆடியது போல அவ்வளவு ரௌத்திரம். ஆனால் எனக்கு சிரிப்புதான் வந்தது. பிறகு யோசித்து பார்த்தேன். அவர் கதறுவது என் கணவனை சொல்லி. ஆனால் எனக்குத்தான் கணவனே இல்லையே. மீண்டும் ஏதாவது சட்டை போட்ட சனியனாக இருக்கும். கோவிலின் குளத்துக்கரையில் அமர்ந்து படிகளை எந்த உணர்வுமின்றி பார்த்து மௌனமாக அமர்ந்து கிடந்தேன். வணக்கம் எழுத்தாளரே. அந்த குரல் என் மனதிற்குள் ஓடவிட்டு திடுக்கிட்டு திரும்பினேன். ஐயோ, மீண்டும் இவனா? திரும்பி பார்த்தேன். யாருமே தென்படவில்லை. ஆனால் என் பக்கத்தில் ஒரு உருவம். பதறிப்போய் விழுகலானேன். கட்டி அணைத்து கொண்டது அக்கரங்கள். விடு என்னை என்று அலறினேன். விடத்தானம்மா நானும் நினைக்கிறேன். விட்டால் நான் உன்னால் சரிந்து கிடப்பது போல நீயும் சரிந்து விடுவாய். வேண்டுமென்றால் சொல், விடுகிறேன் என்று சற்று அவனது பிடியை விலக்கினான். பயம் என்னை அறியாமல் மீண்டும் அவனை பற்றி கொண்டேன். இந்த அணைப்பு காலந்தோறும் கிடைக்குமா? நான் சட்டென்று அகன்று அங்கிருந்து பின்னோக்கி நகர்ந்தேன். ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டு செல்கிறேனே, அடியேனின் வேண்டுகோள், தயவு செய்து ஏற்கவும் என்றான். மீண்டும் அந்த படிகளில் அமர்ந்தேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ இல்லாமல் நான் நிம்மதியாக இருந்தேன். உன் சொற்பனங்களிலும் கற்பனைகளிலும் என்றுமே நான் கதாநாயகியாக உருவெடுக்க மாட்டேன். இங்கிருந்து செல், எங்கேயாவது செல். உன் கவி புலமையை யாரிடமாவது சென்று செலவழி. அதனை கேட்டு ரசித்து சிரித்தான். காதலை பற்றி உருகி உருகி எழுதி என்ன பயன் என சொல்லி நகைத்தான். உன்னை விட்டு விலகவே நானும் போராடுகிறேன். குளத்தில் படிந்திருக்கும் பாசி போல் என் மனம் முழுவதும் பச்சையாய் இல்லை மெத்ராவாய் இருக்கின்றது. போ என்று பலமுறை சொல்லிவிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாயே. சிறு பிள்ளை நான், ஏதும் அறியேன் என சொல்லிவிட்டு குழந்தையை போல குழைந்தான். இப்படியே எத்தனை நாள் தான் என்னை பின்தொடர்வாய்? உனக்கு வேலை வெட்டியே இல்லையா என்ன என்று கோபத்துடன் கேட்டேன். இருக்கிறது, ஆனால் செய்யும் பணியை காதலிக்கலாம், திருமணம் செய்ய முடியாதே என முகத்தை பார்த்தான். சிவபெருமானே என்று அலறினேன். தாங்கள் என்ன சிவனடியாரா? இந்த கேள்வி என்னை வெறுப்பின் உச்சகட்டத்திற்கு தள்ளியது. தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் புறப்படுகிறேன் என சொல்லி கிளம்பிவிட்டேன். தம்பி என்றாலும் அண்ணன் என்றாலும் நீ எனக்கு மனைவிதானடி என்று சத்தம் போட்டு கூவினான். அருகில் இருந்தோர் எல்லோரது முகத்திலும் புன்னகை தழும்பியது. எனக்கோ கோபம் வந்து விட்டது. அட ஒப்புரானே, நிஜமாக யார் இவன்? எங்கிருந்து வருகிறான்? ஒன்றுமே புலப்படவில்லையே. என்னை சுற்றி அலைய விட்டு பார்க்கும் உன்னிடமா நான் நிம்மதி தேடி வந்தேன். எங்கிருந்து வந்தான், எங்கு தொலைந்தான் ஒன்றுமே தெரியவில்லை. அவனோடு சேர்ந்து மீண்டும் என் நிம்மதி தொலைந்தது. மறுபடி அறுபடும் ரப்பர் மரமாக வாழ எனக்கு விருப்பமில்லை. எதற்கு நான் அவ்வாறு இருக்க வேண்டும்? எனக்கு இளமை முடிந்து முதுமை வரும். அப்பொழுதும் இதே கவிவசனம் பேச முடியுமா? இந்த உணர்வெல்லாம் ஒரு நாள் மறத்துதான் போகும். உலகம் போற்றும் காவிய காதல், அம்பிகாபதி, அமராவதி, லைலா, மஜ்னு, தேவதாஸ், பார்வதி, இவையெல்லாம் என்னை பொறுத்தவரை தங்கள் அஜாக்கிரதையால் வாழ்வை தொலைத்த முட்டாள்கள். எனக்கு அவர்களைப் போல வாழ விருப்பமில்லை. சில நாட்கள் உரண்டு பிறண்டு ஓடியது.
அலுவலகத்திற்கு பூங்கொத்து வந்து மேஜையில் கிடந்தது. சிவப்பு ரோஜாக்கள் அடர்ந்த வனமாக கூடி ஒரு பொக்கேவாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கண்டிப்பாக அவன் வேலைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பொக்கேவில் ஒரு வாசகம்: ரோஜாவை அயர்ந்து நோக்கும் கண்கள் என்று இந்த ராஜாவை அயர்ந்து நோக்கி கல்லான உன் மனதை கரைத்து உன் காதலை தரப்போகிறாயோ? அதற்கு கீழே அவனது இன்ஸ்டா ஐடி மேகதூதன் 13 என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. யாருக்கு வேண்டும் இந்த முகவரியெல்லாம்? அதை அங்கேயே வைத்துவிட்டு நான் எனது பணிகளை முடித்து வீடு திரும்பினேன். அவன் யார் என்றே தெரியாமல் எனக்கு ஒரே குழப்பம். அந்த குழப்பத்தில் பித்து பிடித்தது. இரவு முழுவதும் அவன் தந்த பொக்கே மீதே எனது சிந்தனை. காலையில் அந்த பொக்கே யோசனையிலேயே அலுவலகத்தில் நுழைந்து இன்ஸ்டா ஐடியை பார்த்து விட வேண்டும் என்று வேக வேகமாக நுழைந்தேன். அடடா, இதென்ன புதிய குழப்பம்! அந்த பொக்கேவை காணவில்லை. அங்கு பணிபுரியும் தூய்மையாளர் அதை சுத்தம் செய்யும் பொழுது தூக்கி எறிந்து விட்டாராம். இப்போ எங்கே அந்த பொக்கே என்றேன். தூய்மையாளர்கள் வண்டியில் தள்ளி கொண்டு போயிருப்பார்களே. ஏன் மேடம், முக்கியமானதா என்று கேட்டார். இல்லை இல்லை என்று கூறி சமாளித்துவிட்டு அந்த வண்டியை தேடி பறந்து விட்டேன். என் நல்ல நேரம் பக்கத்து தெருவில்தான் நின்றது. அவர்களிடம் அந்த குப்பையை வாங்கி அதில் என் கைகளை விட்டு அந்த பொக்கேவை தேடினேன். எம்மா எம்மா, இன்னாமா பண்ற, இருமா, என்ன எதுனா வேணுமா, எதுனா தேடுறியா என்று அவர்கள் கேட்கும் வேளையிலேயே நான் அந்த பொக்கேவை ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டேன். தூய்மையாளர்கள் என்னை பார்த்து, என்னம்மா இதுக்கா இவ்வளவு நேரம் தேடுன? என்ன யாராவது அன்பளிப்பா கொடுத்ததா என்று நக்கலாக சிரித்தார். அருகில் இருந்த அக்காவோ, அன்பளிப்பு தான், ஆனா அது காதல் சிங்கம் தந்த காதல் சின்னமாக தான் இருக்கும், என்னம்மா சரிதானே என்றார். வெக்கத்தில் எனக்கு இரு கன்னங்களும் சிவந்தன. இரும்பிலே ஒரு இருதயம் முளைத்த தருணம். அதிலிருந்த இன்ஸ்டா ஐடியை கைபேசியில் எடுத்து பார்த்தேன். அவனது முகப்பில், என்ன வந்து விட்டாயா? இவ்வளவு நேரமா அதற்கு? ஞாயிறு 10 மணிக்கு உனக்கு பிடித்த உணவகத்திற்கு வா, அதுவரை காத்திரு என்று எழுதியிருந்தது. நான் எதற்கு இவனுக்காக காத்திருக்க வேண்டும்? அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அலுவலகம் திரும்பினேன். அன்று அவன் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை. அவன் மீது இருந்த ஆர்வம் எனது கைகடிகாரத்தை பல முறை நோக்கினேன். எழுந்தேன், கடிகாரம் பார்த்தேன், குளித்து திரும்பினேன், பார்த்தேன், சாப்பிடும் போதும் பார்த்தேன். என்னை நோட்டமிட்ட என் அம்மா பக்குவமாக என்னை அழைத்து அருகில் என்னை அமர்த்தினாள். என்னடா தங்கம், என்ன பிரச்சனை உனக்கு? எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். இது நான் மனதில் நினைத்தது. அவள், என்ன பாப்பா, எவனாவது உன் மனதை கலைத்து விட்டானா? காதலில் விழுந்திருக்கிறாயா? எனது கண்கள் அலைப்பாய்வதை நிறுத்திவிட்டு என் தாயை கண்டது. ஏன் இப்படி வினவுகிறாய் அம்மா? உன் பிள்ளை மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? அப்படி இல்லை, நீ உன் மனதை எப்படியும் யாருக்கும் தரமாட்டாய். பாவம் அந்த அப்பாவி உயிர். கிடைக்காத அன்பிற்காக உன் காலடியை சுற்றி நாய் போல் வரும். உன் மீது கருணை பட்டல்ல, அவன் மீது பாவப்பட்டு கேட்டேன் என்று கூறி எனது தலையை கோதிவிட்டாள். எதுவும் பேசாமல் என் தலையை அவளது மடியில் சாய்த்தேன். இந்த பிரபஞ்சமே ஒரு நிமிடம் நின்றது. என் நெற்றியை அவளது உதடுகள் உரசி ஒலி எழுப்பியது. ஆமாம், அவள் எனக்கு முத்தம் கொடுத்தாள். எனது உள்ளிருந்த பாரம் கண்ணீராய் 3 வருடத்திற்கு பிறகு நீர்த்துளிகளாய் கண்ணிமைகளிலிருந்து வழிந்தது. என் தாய் அதை பார்ப்பதற்குள் துடை திறந்து விட்டேன். எனது சிவந்திருந்த கண்களை பார்த்து, உனக்கு காதல் ஆசை இல்லாவிடில் எதற்கு நீ குழம்புகிறாய்? காயங்களும் கோபங்களும் காலப்போக்கில் மறையத்தான், அதை மூட்டையாக கட்டி சுமக்க அல்ல. உன் கோபம் என்ற கேடயத்தை உடைத்து வெளியே வா. உலகத்தை நேசி, கொஞ்சம் உணர்வு கொடு என்று கூறி தலையை கோதினாள். பதில் மொழியாமல் நான் மீண்டும் அவளை பார்த்து படிக்கிருந்தேன். சிறிது நேரம் கழித்து எனது சிமெண்ட் கலர் தோல் மாட்டியை மாட்டிக்கொண்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். நீங்கள் எதிர்பார்த்தது நான் நினைத்து கூட பாராதது. ஒரு ஆண்மகனை தேடி அவன் சொன்ன இடம் சென்றேன். ஒரு 10 மணி இருக்கும். அவன் வருவான் என்று காத்து கிடந்தேன். காத்திருப்புகள் வீணாகி காலை உணவை முடித்துவிட்டு வீடு திரும்பி உறங்கிவிட்டேன். மனது என்னவோ போல இருந்தது. அலைகடல் போல் எண்ணங்கள் என்னை குழப்பியது. கடையை மூடும் நேரம் உணவு உண்ண சென்றேன். இருந்தாலும் அந்த கடைக்காரர் திட்டாமல் ஃப்ரைட் ரைஸ் போட்டு தந்தார். நிசப்தமான சூழலில் அந்த கடையின் விளக்குகளை பார்த்தபடி என்னை மறந்து சாப்பிட தொடங்கினேன். பரவாயில்லையே, புத்திசாலிதான்
என்று சிரித்த வண்ணம் ஒரு குரல். இந்த முறை எனது முகம் ஏதோ ஒரு முகபாவனையை காட்டியது. உள்ளுக்குள் பல ஏக்கங்களோடு திரும்பி பார்த்தேன். அந்த கேடிதான், அதே கேடிதான் என் எதிரில் வந்து அமர்ந்தான். சாப்பிடுகிறாயா என்றேன். மண்டையை பூம்பும் மாடு போல ஆட்டினான். கடைக்காரரை கூப்பிட்டு சாப்பாடும் ஏதும் இருக்கிறதா அண்ணா என்றேன். இல்லையேம்மா, இதுதான் கடைசி. சரி, ஒரு பிளேட்டு கொடுங்க அண்ணா என்றேன். என் உணவில் பாதியை அவனுக்கு கொடுத்தேன். அவன் முகத்தில் பரவிய ஆனந்தத்தை பார்க்க வேண்டுமே. அட அட அட, தட்டில் உணவு, எதிரில் நீ, அழகிய மின் விளக்குகள், உன்னை ரசிக்க நான், என்னை ரசிக்க. நிமிர்ந்து அவனை பார்த்தேன், பொய்யான கோபத்துடன். என்னை ரசிக்க? அந்த வான்நிலா, இவை போதும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் உன் முகத்தை அயராது கண்டு ரசிப்பேன். சரி, போதும் போதும், சாப்பிட்டு முடித்து விட்டாயா? நான் கிளம்புகிறேன். நான் புறப்பட்டேன். இம்முறை அவன் என் பின்னால் ஓடி வரவில்லை, கதறவும் இல்லை. இதற்கு பிறகு நாங்கள் சந்திப்போமா? எங்கள் காதல் கைகூடுமா? என் மனது என்னை குழப்பியது. திகட்டாத திருப்பங்களை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இணைந்திருங்கள். இது அபிகன், காதலை வெறுக்கும் ஒரு பெண்ணின் கதை.